எம்ஜிஆர் தன் சண்டை காட்சிகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக சம வலிமையுள்ள வில்லன் அவரது அடியாட்களாக வரும்போது ஸ்டண்ட் பார்ட்டி, சண்டை கருவிகள், சண்டையின் தீவிரத்தை அதிகரிக்கும், மழை, பாறை, மின்சாரம், பெண்களின் ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் சண்டைக்கு இடையே மாட்டிக்கொள்ளும் கதாநாயகி, குழந்தைகள் போன்ற எமோஷனல் விஷயங்கள் என ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசமாக அமைப்பார். இவற்றுடன் புலி, சிங்கம், பாம்பு போன்றவையும் இவரது சண்டை காட்சிகளில் இடம்பெறுவதுண்டு. 1955ஆம் ஆண்டில் பொங்கல் அன்று கேவா காதலில் வெளிவந்து வெற்றி விழா கொண்டாடிய அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தை தொடர்ந்து ஜூலை 24இல் வெளிவந்த வெற்றி படம் குலேபகாவலி. இப்படத்தை தயாரித்து இயக்கியவர் RR பிக்சரின் ராமண்ணா. இவர் TR ராஜகுமாரியின் தம்பி. இப்படத்தில் எம்ஜிஆர் குலேபகாவலி என்ற மலரை தேடி வருவார். அந்த மலர் செடிக்கு ஒரு புலி பாதுகாப்பாக இருக்கும். அந்த மலரை பெற எம்ஜிஆர் புலியுடன் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் புலிக்குட்டி கோவிந்தன் என்பவர் புலி, பாம்பு, சிறுத்தை இவற்றை வளர்த்து படப்பிடிப்பிற்கு தருவார். அவரே சண்டை காட்சியில் டூப்பாகவும் நடிப்பார். 6 அடி பள்ளம் வெட்டி அதற்குள் கூண்டு அமைத்து புலியை வெளியே வரவிடாமல் வைத்து சண்டை காட்சியை படம் எடுக்க திட்டமிட்டனர். எம்ஜிஆர் ஷூட்டிங்க்கு வந்தார். வெளியே கிரேனில் இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் இருந்தனர். கோவிந்தன் புலியை கூண்டை விட்டு வெளியே வா என்று அழைத்ததும் புலி விருட்டென வெளியே வந்து 6 அடி பள்ளத்தை தாவி மேலே ஸ்டுடியோவுக்குள் புகுந்து விட்டது. கோவிந்தன் ஐயோ ஐயோ என் புலி என்று ஓடுகிறார். கிரேன் சட்டென்று மேலே போனது. அதனால் இயக்குனரும் ஒளிப்பதிவாளரும் உயிரே இருக்கின்றனர். ஆனால் எம்ஜிஆர் எங்கும் ஓடவில்லை, பதற்றப்படவில்லை. தன் கையில் துப்பாக்கியுடன் கேமராவின் ஸ்டாண்ட் அருகே புலியை குறிப்பார்த்தபடி நிற்கிறார். அந்த ராஜ உடைக்குள் எங்கே துப்பாக்கியை மறைத்து வைத்திருந்தாரோ, ஆனால் சமயம் வந்ததும் சற்றென்று துப்பாக்கியால் குறிப்பார்த்தபடி அங்கேயே நின்று விட்டார். இதுதான் எம்ஜிஆரின் சமயோசித புத்தி, துணிச்சல், நிதானம். பிறகு மறுநாள் முதல் 1 வாரம் வரை சண்டை காட்சி எடுக்கப்பட்டது.